Hi friends, welcome to my YouTube channel. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு சைடுல கோவிட் பேஷண்ட்ஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிட்டே இருக்காங்க. இன்னொரு சைடுல அதோட ஸ்ப்ரெட்டும் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காவே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் பாசிட்டிவா நெகட்டிவான்னு வரது ஒரு பெரிய ஒரு ப்ரொசீஜராக தான் இருக்கு. ஸோ அந்த வந்து குறைக்கிறதுக்கான ஒரே வழி பார்த்தீங்கன்னா நிறைய கிட்டை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ கோவிட் டெஸ்டிங் கிட்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசெண்ட் ஆன் May 19 வந்து பார்த்தீங்கன்னா ICMR த இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து பார்த்தீங்கன்னா மைலேப்ன்ற ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சிருக்க கோவிசெல்ஃப் ஹோம் செல்ஃப் கிட் அப்படின்ற ஒரு கிட்டை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளோட யூஸ்க்கு ஈஸியாகவே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 250 இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ இந்த டெஸ்ட் கிட்ட எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் ஆன்டிஜன் டெஸ்ட். ஸோ கோவிட் ஆன்டிஜன்ஸு ஆன்டிபாடிஸ் அந்த டிடெக்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் ஆர் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதை எப்படி பார்க்கலாம், இந்த எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது, ஸோ இது எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் ஆப்பில் மைலேப்ன்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜரை இந்த கிட் நீங்கள் இப்போ வாங்கி இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த டெஸ்ட்டே பண்ண போகிறீங்க இந்த கிட்டை யூஸ் பண்ணினா நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல உங்களோட ஹைஜீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் கைகளெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கிட் இருக்கும் டெஸ்டிங் கிட், அண்ட் இன்னொரு பஃபர் டியூப் ஒன்று இருக்கும் வித் கேப்போடு இருக்கும், அண்ட் ஒரு நேசல் ஸ்வாபு. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் எடுக்கிறதுக்காக. அண்ட் வேறு என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்போசல் கவர் கூட இதில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஹைஜீனான ஒரு கண்டிஷனில் இந்த நேசல் ஸ்வாபை எடுக்கணும். இதை எடுத்து உங்களோட நோஸில் நல்லா ஒரு 2 inches உள்ளே போகிற மாதிரி 5 times நல்லா ரோல் பண்ணணும் போத் த நோஸஸ். ஸோ ரெண்டு சைட்லையுமே இந்த நோஸில் வந்து நீங்கள் இதை இன்சர்ட் பண்ணி நல்லா 2 inchesக்கு நல்லாவே இதை ரோல் பண்ணி அந்த ஸ்வாபை நிறைய வைரஸ் இன்கேஸ் வைரஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதோட லோட் அதிகமாக இருந்தால் தான் இந்த டெஸ்ட்டால் அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்பரான கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்க மைலேப் ஆப்லேயோ இல்லைன்னா நீங்கள் வாங்கியிருக்க கிட்டில் இருக்க மேனுவலில் ப்ராப்பராக படித்து இந்த டெஸ்ட்டை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கரெக்டாக வரும். ஸோ நம்ம நோஸ்லேருந்து ஸ்வாப் மூலியமாக நம்ம வந்து சாம்பிள் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதை வந்து பஃபர் டியூப்பில் டிப் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பஃபர் டியூப் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மூடியை நம்ம எடுத்துடணும். அந்த மூடிலே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லெட்டும் இருக்கும். ஸோ அது உள்ளே தான் அந்த பஃபர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பஃபர் டியூப் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள்ன்றனால அங்கே கீழே வந்து 2 arrows கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் அந்த பஃபர் டியூப் அமுக்குனீங்கன்னா அந்த ஸ்வாப் வந்து அது நல்லாவே ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் நல்லா வந்து அந்த ஸ்வாபை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு பிரேக் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த பிரேக் பாயிண்ட்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா அதாவது இந்த பாட்டிலோட டிப் வரைக்கும் அந்த ஸ்டிக் இருந்தால் போதும். அதை வந்து நம்ம பிரேக் பண்ணி உடைச்சிடணும் அந்த ஸ்வாபை. ஸோ உடைச்சிட்டு அந்த ஸ்வாப் அப்படியே உள்ளே இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் கோவிட் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்வாபில் உங்களோட கொரோனா வைரஸ்க்கான வைரஸஸ்லாம் இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் ஃபர்தராக வேறு யாரையும் கண்டாமினேட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி பிரேக்கிங் பாயிண்ட்டில் நம்ம அந்த ஸ்டிக்கை உடைச்சிட்டு அந்த ஸ்டிக் அப்படியே அந்த பஃபர் டியூப்குள்ளேயே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் அந்த கேப்பை யூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த கேப்பை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் 2 drops வந்து இந்த கிட்டில் பிளேஸ் பண்ணணும். ஸோ பிளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மைலேபில் நீங்கள் இந்த ப்ராப்பர் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக 15 minutes ஆனதுக்கு அப்புறமா அந்த மைலேப் ஆப்லேயே உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும், அதாவது ஒரு அலாம் மாதிரி. ஸோ இந்த அலாம் பார்த்தோன்னே நம்ம ரிசல்ட்ஸை பார்க்கலாம். அதாவது 15 minutes ரிசல்ட் பார்க்கணும். இன்கேஸ் கண்ட்ரோல் C மீன்ஸ் கண்ட்ரோல் அண்ட் T மீன்ஸ் டெஸ்ட், இந்த கண்ட்ரோல்லையும் லைன் இருந்து டெஸ்ட்லையும் நமக்கு லைன் அப்பியர் ஆயிருந்துச்சுன்னா நம்மளோட ரிசல்ட் பாசிட்டிவ், அதாவது நமக்கு கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இல்லை கண்ட்ரோலில் மட்டும்தான் லைன் இருக்கு, இல்லை கண்ட்ரோலில் மட்டும் லைன் இல்லை டெஸ்ட்ல மட்டும் லைன் இருக்கு, இல்லை ரெண்டுத்துலையுமே லைன் இல்லைன்னா இது எல்லாமே கன்சிடர் as நெகட்டிவ் தான். ஸோ நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கண்ட்ரோல் அண்ட் டெஸ்ட் ரெண்டுத்துலையுமே லைன் இருந்தால் பாசிட்டிவ், ஏதாவது ஒன்றுத்துல மட்டும் லைன் இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் தான். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக பிக்சர் எடுத்து அந்த மைலேபில் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்படி அப்லோட் பண்ணும்போது டாக்டர்ஸ் வந்து உங்களோட ரிசல்ட்டை பார்த்து அவங்களே உங்களோட ரிசல்ட்டை சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கரெக்டாக 15 minutesக்குள்ளே வந்து ரிசல்ட் வரது தான் நமக்கு அக்யூரேட்டான கரெக்டான ரிசல்ட். ஆஃப்டர் 20 minutes வர ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ரிசல்ட், அதெல்லாம் வந்து கணக்கு எடுத்துக்கப்படாத மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ்.
ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த டெஸ்ட்டை நீங்கள் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கொடுத்துருக்க டிஸ்போசல் பேக்கில் இந்த எல்லா மெட்டீரியல்ஸையும் ப்ராப்பராக ஜிப்லாக் பண்ணி டஸ்ட்பினில் போட்டுருங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. நெக்ஸ்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த டெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த டெஸ்ட் கிட்டில் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ்லாம் அவ்வளோ கரெக்டாக தான் வருமானது கேட்டிங்கன்னா அதில் ஒரு சின்ன விஷயமும் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வைரஸோட லோடுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்கேஸ் உங்களுக்கு வைரஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான லெவலில் தான் அஃபெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் எடுத்திருக்க அந்த நேசல் ஸ்வாப்லேருந்து வைரஸோட லோட் ரொம்பவே கம்மியாக வந்திருக்கும். ஸோ அது மூலிமா அதை நம்ம பஃபரில் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த டெஸ்ட் கிட்டில் ஒரு 2 ட்ராப்ஸ் வரும்போது வைரஸோட லோட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வைரஸோட எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ரிசல்ட் வந்து தப்பாக கூட வரதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு கன்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப வைரஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னா கண்டிப்பாக உங்களோட நோஸில் நிறைய வைரஸ் லோடு இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பாசிட்டிவ்ன்றது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நெகட்டிவ் வந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதான் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ட் டெஸ்ட், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் டெஸ்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ராப்பர் அக்யூரேசியான ரிசல்ட்ஸ் வரும். இன்கேஸ் உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் போகிறதுல தப்பு இல்லை. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.